வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு sRusiyanaSamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. நான் ஒரு பவுல் ரவை எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கிலோ இருக்கும். ரவையை நல்லா நம்ம இப்போ வறுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரவையை. ரவையில் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். நெய்யோடு சேர்த்து ரவையை வதக்கும் போது ரவை ரொம்ப வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கேசரிக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லா ரவையை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ரவையை வறுத்தா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வறுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வறுத்த ரவையை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறோம். அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் சேர்த்து பொரிய விடணும். இதில் இப்போ நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1 கிளாஸ் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 2வது கிளாஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ நம்ம கலர்காண்டி கேசரி பவுடர் போட போகிறோம். கேசரி பவுடர் நீங்கள் அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கலர் கூட இருக்குது, எல்லோ கலர், ஆரஞ்சு கலர். நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிட்டா கேசரி கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம ஆற வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணுறோம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக சேர்க்காதீங்க, கட்டி கட்டியாக இருக்கும் நடுவில். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. நல்லா ரவையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கிண்டாமல் இருந்தால் அங்கங்கே கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 1 பவுல் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கப்பில் ஆட் பண்ணுறதா இருந்தால் 2 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதோட கூடவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம மில்க் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மில்க் மேடு இதெல்லாம் நம்மளுக்கு கேசரிக்கு நல்ல டேஸ்ட்டு தரக்கூடிய ஐட்டம்ஸு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் சுகரையும் ஏலக்காவோட சீட்ஸையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஊற்றிட்டேன். 2 3. இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோன்னா, இதில் நம்ம முந்திரி பருப்புலாம் தாளித்து எடுக்க போகிறோம். நான் ஒரு 10-15 முந்திரி போட்டிருக்கேன். பாதாம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் பருப்பை நான் நல்லா உடச்சி நுணுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வெள்ளரி விதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நிறைய கடையில் உங்களுக்கு கேட்டால் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா நீங்கள் ஆப்ஷனலில் விட்டுட்டு கூட வெறும் முந்திரி, பாதாம் இதை மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்து நீங்கள் தாளிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. இதை நம்ம இப்போ கேசரி மேலே ஊற்றுறோம்.
இதுதான் கேசரிக்கு ரொம்ப ரொம்ப மெயின். இது நம்ம முந்திரி பருப்பை ரொம்ப கரிச்சிடக்கூடாது. கரெக்டான இதில் பொரிச்சு எடுத்துடணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துடணும், ரொம்ப ப்ரௌனாக விடக்கூடாது. நம்மளோட சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஜேஜேஸ் ருசியான சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ்.